மக்களே மக்களே நான் தான்டா அல்டிமேட் பாஸு அப்படின்றத பிக் பாஸ் அவர்கள் தெள்ளத் தெளிவாக அடித்து தலைமையில் அடித்து உட்கார வச்சு எல்லாரையும் அதிர்ச்சி ஆக்கியிருக்கிறாரு. எல்லாருமே ப்ரோமோ பார்த்ததுலேருந்து பொதுமக்கள் மட்டும் கிடையாது, உள்ளே இருக்கிற ஹவுஸ்மேட்ஸே வந்து கதி கலங்கி போயிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஒரே ஒரு A4 சைஸ் ஷீட்டில் நான் எழுதி கொடுத்தேன்னா உங்களோட ஆட்டம் மொத்தமும் அடங்கி போயிடும் அப்படின்ற அளவுக்கு பிக் பாஸ் தரமான சம்பவத்தை ஒன்று செஞ்சுருக்கிறாரு. டெய்லி தர்பார் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது பிக் பாஸ் சீசன் 8க்கான ரிவ்யூ. நம்ம ஸ்டார்டிங்லேருந்தே சொன்னது தாங்க, டிக்கெட் டு ஃபினாலே டாஸ்க் வந்து இவ்வளோ மொக்கையாக பிக் பாஸ் நடத்துகிறாரு அப்படின்னா கண்டஸ்டன்ட் மேலேயே செம காண்டில் இருக்காரு அப்படின்னு தான் அர்த்தம். ஏன்னா மற்ற சீசன்லாம் பார்த்தா உயிரை கொடுத்து உழைச்சிருப்பாங்க. டிக்கெட் டு ஃபினாலெலாம் ராத்திரியெல்லாம் தூங்காமல் நீயா நானா ஒரு கை பார்த்துடலாம் அப்படின்ற அளவுக்கு கண்டஸ்டண்ட்டெல்லாம் ஆடிருப்பாங்க. ஃபஸ்ட்டு சீசன் ஆகட்டும், செகண்ட் சீசன் ஆகட்டும், கண்டதையும் வந்து அவங்க பொறுத்துட்டு நம்மளுடைய ஃபிசிக்கல் ஸ்ட்ரென்த்து, மென்டல் ஸ்ட்ரென்த்து ரெண்டுத்தையும் காமிக்கணும் அப்படின்ற அளவுக்கு டாஸ்க் பயங்கரமாக இருக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப 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 மொக்கையாக நம்மளோட வீக்லி டாஸ்க்கு, டெய்லி டாஸ்க்கை விட அதில் இருக்கிறதுக்கு தகுதியான டாஸ்க்கு தான் டிக்கெட் டு ஃபினாலேவே வந்து கொடுத்தாங்க. அதுலேயும் இவங்க பெர்ஃபார்மன்ஸ் பண்ணல. உதாரணத்துக்கு லைட்டு போட்டு அந்த லைட் பல்பை பிடிக்கிற கேமு அப்படின்ட்டு நைட்டு ஃபுல்லாக லைட் எரியணுன்ட்டு பிக் பாஸ் சொல்கிறாரு. ஆனால் இவங்க அரை மணி நேரத்தில் அதை ஆஃப் பண்ணுறாங்கன்னா அந்த கேமை நடத்துகிற பிக் பாஸுக்கு எந்த அளவுக்கு காண்டாயிருக்கும். சரி, நீங்கள்லாம் உங்கள் இஷ்டத்துக்கு ஆடுறதுக்கு தான் வந்துருக்கிறீங்க, நம்ம சொல்கிறத நம்ம கேட்க மாட்டேங்கிறீங்க, சரி நான் என் இஷ்டத்துக்கு கொஞ்சம் ஆட்டத்தை மாற்றி பார்க்குறேன் அப்படின்ட்டு பிக் பாஸ் வச்சுருக்கிற ஒரு செக்கு தான் இன்றைக்கி அந்த ப்ரோமோவில் நம்ம பார்த்துருப்போம். வீட்டில் இருக்கிறவங்களும் சரி, வெளியில் இருக்கிற பொதுமக்களும் சரி, 2 பேரும் மண்டையை பிச்சுன்னு இருக்காங்க அப்படின்னு தான் பார்க்குறோம். காரணம் என்னென்னா, தீபக் அவர்கள் அந்த படிக்கிற அந்த ரூல்ஸ் பேப்பர் வந்து பார்த்திங்கன்னா வீட்டுக்குள்ளே மற்றவங்களாம் வரப்போகிறாங்க. இதை கேட்டவுடனே எல்லாருக்கும் ஜாலியாக தான் இருந்துச்சு. நீங்கள் 24/7 பார்த்துருக்கணுமே, எல்லாம் மிரண்டு போயிட்டாங்க. எல்லாருக்குமே ஃபஸ்ட்டு ஜாலியாக இருந்துச்சு. ஆஹா, பழைய கண்டஸ்டன்ட்லாம் வர ஆரம்பிச்சிட்டாங்க, இப்படியே ஒரு 2 வாரம் நம்ம ஓட்டிடலாம் அப்படின்ற ஒரு மாதிரி ஜாலி மூடில் தான் எல்லோரும் ஃபஸ்ட்டு இனிஷியலாக உட்காந்தாங்க. அதுக்கப்புறம் ஒவ்வொரு லைனாக படிக்க முகம்லாம் மாறிச்சு. அநேகமாக இன்றைக்கி சௌந்தர்யா மூஞ்சி மட்டுமே ஒரு 10 தடவை ஜூம் வைப்பாங்கன்னு நினைக்கிறேன். சௌந்தர்யா ஆகட்டும், ஜாக்லின் ஆகட்டும், விஜய் விஷால் ஆகட்டும், எல்லாருக்கும் மூஞ்சி செத்து போச்சுன்னு தான் சொல்லணும். அதாவது எல்லோரும் வரப்போகிறாங்க. ஒரு 8 பேர் வரைக்கும் உள்ளே வரதா நம்மளுக்கு கிடைத்த தகவல் இருக்குது. அது தீபக் வந்து ஃபுல்லாக படிக்கல, பட் ஸ்டில் நம்மளுக்கு கிடைத்த தகவல் படி ஒரு 8 பேர் வரைக்கும் வீட்டுக்குள்ளே வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன் அந்த 8 பேர் அப்படின்ற கணக்குன்னு பார்த்திங்கன்னா, போன வாரம் 10 பேர் இருந்தாங்க. மஞ்சரி எவிக்ட் ஆயாச்சு, அண்டு ராணுவம் எவிக்ட் ஆயாச்சு. ஸோ இப்போ புதுசாக 8 பேர் வரப்போகிறாங்க. அவங்களுக்கு ஒரு நாக் அவுட் மேட்ச் நடக்க போகுது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. நாக் அவுட் கேம்ஸ் நடக்க போகுது. என்ன விதமான கேமு, என்ன மாதிரியான டாஸ்க்கு அப்படின்றது வந்து இப்போ வரைக்கும் தெளிவாக சொல்லலை. ஸோ 8 பேர் உள்ளே வந்துட்டு அவங்களுக்கு பதிலாக இவங்க ஸ்வாப் ஆக போகிறாங்களா இல்லையா அப்படின்றது தான் இந்த கேமாக இருக்க போகுது. உதாரணத்துக்கு இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு தர்ஷா குப்தா வராங்க. தர்ஷா குப்தா வந்து உள்ளே நல்லா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிவிட்டு அவங்க வைக்கிற போட்டியில் அந்த நாக் அவுட்டில் வந்து ஜெயிச்சிட்டாங்கன்னா, அவருக்கு பதிலாக தர்ஷா குப்தாவுக்கு பதிலாக வீட்டில் இத்தனை நாள் இருக்கிற ஒருத்தர் வெளியில் போயிடணும். அண்டு தர்ஷா குப்தா டேரெக்டாக வந்து இந்த 80 நாள் கழித்து டேரெக்டாக வந்து இவங்க ஜாயின் பண்ணிட்டு இவங்க கேமை ஆட ஆரம்பிக்க போகிறாங்க. இப்படி ஒரு ரூல்ஸை போட்ட உடனே எல்லோரும் பயந்துட்டாங்க. உள்ளே இருக்கிறவங்கலாம் இது மனசில் பொங்கி எழுந்துன்னு இருக்காங்க, புழுங்கின்னு இருக்காங்க. இது ஒரு ரொம்ப அன்ஃபேரான ஒரு விஷயம். ஏன்னா 80 நாள் நாங்கள் கஷ்டப்பட்டு உள்ளே இருந்திருக்கிறோம். 80 நாள் உள்ளே இருந்ததுக்கப்புறமும் ஜஸ்ட் லைக் தட் ஃபஸ்ட் வாரமே எலிமினேட் ஆன ஒருத்தரால் கூட எங்களை ஸ்வாப் பண்ணிக்க முடியும் அப்படின்னா இது ரொம்ப அன்ஃபேர் அப்படின்ட்டு அவங்க வந்து சொல்கிறாங்க. அன்ஃபேராக இருக்கலாம். நீங்கள் எல்லாம் ஃபேராக ஆடி இருந்தீங்கன்னா பிக் பாஸோட டிசிஷன் அன்ஃபேர்னு சொல்லியிருக்கலாம். நீங்கள் தான் வந்து ஒரு உழைப்பு கொடுக்கணுன்னே இது இல்லையே. எல்லாருமே என்ன நினச்சிருந்தாங்கன்னா, முத்துக்குமரன் கரெக்டாக எல்லாரையும் பிரெயின் வாஷ் பண்ணி வச்சுருந்தாரு. அதாவது பணப்பெட்டி வந்துடும் இந்த வாரம், அதுக்கு அடுத்த வாரம் எல்லோரும் ஃப்ரீ டாஸ்க் நடக்கும், அதுக்கடுத்து நம்ம பெர்ஃபார்மன்ஸ் பண்ணலாம் அப்படி இப்படின்னு அவங்கெல்லாம் டார்கெட் போட்டு வச்சுருந்தாங்க. பணப்பெட்டி வந்ததுக்கப்புறமாவது ஒழுங்காக ஆடுவாங்கன்னு பார்த்தா, பணப்பெட்டி வந்தால் 11 லட்சம் ஆச்சுன்னா நான் எடுத்துன்னு போயிடுவேன், 12 லட்சம் ஆச்சுன்னா நான் எடுத்துன்னு போயிடுவேன், எத்தனை லட்சம் வந்தால் எவ்வளோ எடுத்துன்னு போகணும், யார் எடுத்துன்னு போகணும் அப்படின்ற அளவுக்கு இவங்க ஆல்ரெடி பேசி டிசைட் பண்ணி வச்சுட்டாங்க. இது வரைக்கும் இருக்கிற சீசனில் 7 சீசனில் வந்து பார்த்திங்கன்னா அந்த பணப்பெட்டி யார் எடுக்க போகிறா அப்படின்ற ஒரு விஷயம் வந்து உள்ளே இருக்கிறவங்களுக்கே தெரியாது. ஒவ்வொருத்தரும் போய் மற்றவங்கள அட்வைஸ் பண்ணுவாங்க, நீ எடுத்துக்கோ, நான் எடுத்துக்கிறேன், நான் வந்தால் இப்படி எடுக்கலான்னு இருக்கேன்ற மாதிரி. அந்த பணப்பெட்டி வச்சதுக்கப்புறம் அதற்கான டிஸ்கஷன் உச்சத்தில் இருக்கும். இங்கே தான் எல்லாருமே பிஆர் வச்சுட்டு வந்திருக்காங்களே, அதனால் பணப்பெட்டி வந்த உடனே நான் இவ்வளோ லட்சம் பிஆருக்கு செலவு பண்ணியிருக்கேன், அவ்வளோ லட்சம் வந்த உடனே நான் எடுத்துன்னு போயிடுவேன், ப்ளஸ் நான் இத்தனை நாள் இங்கே தங்கியிருந்ததுக்கு எனக்கு காசு வரும், இது எனக்கு லாபம் அப்படின்ற அளவுக்கு இவங்க நடந்துக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி பணப்பெட்டியெல்லாம் இவங்க ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா இதுக்கப்புறம் ஆட்டம் சுவாரஸ்யமாகறதுக்கு என்ன இருக்குது? ஏன்னா பணப்பெட்டி வச்சதுக்கப்புறம் ஒரு டிஸ்கஷன் இருக்காது, எல்லோரும் அப்படியே உட்காந்து இருப்பாங்க. இது இவங்க பாட்டுக்கு ப்ரைஸை ரைஸ் பண்ணுவாங்க, அது ரைஸ் பண்ணதுக்கப்புறம் பண்ணலாம். இன்னொரு வித்தியாசமாக பண்ணியிருக்கலாம். அதாவது பணப்பெட்டி 10 லட்சம் தான் நான் விற்கிறேன், அது இன்றைக்கி நைட்டுக்குள்ளே எடுத்துன்னு ஓடினா ஓடுங்க,
இல்லாட்டி யாருக்குமே இந்த பணப்பெட்டி கிடையாது அப்படின்ற மாதிரி ஒன்று வச்சுருக்கலாம். பட் அது வந்து ஆடியன்ஸுக்கு இன்ட்ரெஸ்ட் கொடுத்துருக்குமா அப்படின்னா அது நிச்சயமாக கிடையாது. இப்போ வந்து இந்த ஒரு வாரம் ஆடியன்ஸையே மண்டையை பிச்சுக்கிற அளவுக்கு வச்சுருக்காங்க. காரணம் 8 பேர் உள்ளே வர போகிறாங்க, வீட்டுக்குள்ளே 8 பேர் இருக்காங்க, நாக் அவுட் மேட்ச் நடக்க போகுதுன்னு. அது இன்னும் தெளிவாக சொல்லலை, 8 vs 8 நடக்க போகுதா இல்லை இண்டிவிஜுவல் vs இண்டிவிஜுவல் நடக்க போதா. ஒருவேளை அது இண்டிவிஜுவல் vs இண்டிவிஜுவல்னால் ஒரு ஆப்போனண்ட் எப்படி தேர்ந்தெடுக்கப்பட போகிறார் அப்படின்றதும் மேட்டர் இருக்குது. உதாரணத்துக்கு ஒரு ஃபிசிக்கல் டாஸ்க்கு கொடுத்துட்டு அந்த இடத்துல தர்ஷா குப்தாவையும் ரயானையும் வந்து மோத சொன்னாங்கன்னா அது வந்து ரொம்ப அன்ஃபேராக இருக்கும். இல்லை ஒரு டான்ஸ் டாஸ்க்கு அப்படின்னு கொடுத்துட்டு அந்த இடத்துல தர்ஷாவையும் சௌந்தர்யாவும் மோத சொன்னாங்கன்னா, இல்லைனா வேறு யாராவது அருணியும் மோத சொன்னாங்கன்னா அது வந்து கரெக்டாக இருக்காது. எந்த விதமான டாஸ்க், எந்த விதமான அடிப்படையில் அவங்க ஆப்போனன்ட்ஸை வந்து தேர்ந்தெடுக்க போகிறாங்க அப்படின்றது மிகப்பெரிய ஒரு ரோலாக இருக்க போது. ஒருவேளை குலுக்கல் முறையாக இருந்தால் அது அவங்க விதி அப்படின்னு நினச்சி நம்ம போக வேண்டியதான். பட் இதில் பியூட்டி என்னென்னா, இத்தனை நாள் மக்கள் வந்து நிராகரித்து வெளில போன ஒருத்தருக்கு மீண்டும் உள்ளே வர சான்ஸ் கிடச்சிருக்கு அப்படின்றது தான் பயங்கரமான விஷயமா இருக்குது. இது நிறைய பேர் அன்ஃபேர்னு சொல்லலாம். காரணம் என்னென்னா, மக்கள் இவங்கெல்லாம் பிக் பாஸில் இருக்கிறதுக்கே தகுதி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தான் வெளியில் அனுப்பிச்சிருக்கிறாங்க. அவங்க மீண்டும் உள்ளே வரத்துக்கு மக்கள்கிட்ட தான் ஓட்டெடுப்பு நடக்கணுமே தவிர, மக்கள்கிட்ட எந்த ஓட்டெடுப்பும் நடக்காமல் நீங்கள் உள்ளே போங்க, ஒரு டாஸ்க் வைக்கிறோம், நீங்கள் ஜெயிச்சிட்டிங்கன்னா உள்ளே இருங்க அப்படின்னு சொல்கிற அதிகாரம் இருக்கிறதா? அப்போ மக்களோட ஓட்டுக்கு என்ன கேள்வி அப்படின்ற மாதிரி இருக்குது, ஓட்டுக்கு என்ன பதில் அப்படின்ற மாதிரி இருக்குது. பட் பிக் பாஸ் இதுக்கு என்ன சொல்லுவாங்கன்னா, நாங்கள் தான் ஷோ நடத்துகிறோம், நாங்கள் வைக்கிறதா சட்டம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் ஸ்டில் மக்கள் தான் எல்லாத்துக்குமான அல்டிமேட் ஓனர். அந்த வகையில் பார்க்கும்போது ஒரு ரீசன் எனக்கு வேலையில் தாங்க படுது. உள்ளே போகிறதுக்கு யார் யார் உள்ளே போகணுன்னு நினைக்கிறீங்க அப்படின்றத ஒரு ஓட்டெடுப்பு மக்கள்கிட்ட வச்சுருக்கலாம். 8 கண்டஸ்டன்ட் அப்படின்னு மட்டும் ஃபிக்ஸ் பண்ணாமல் ஒரு 4 கண்டஸ்டன்ட் உள்ளே நடத்துகிற மாதிரியும், இதில் வைல்டு கார்டு என்ட்ரியாக வரத்துக்கான மீண்டும் ஒரு வாய்ப்பு யாருக்கு கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி மக்கள்கிட்டயே ஒரு ஓட்டிங் நடத்தியிருக்கலாம். சரி, அது நடத்தலை, உள்ளே வச்சுட்டாங்க. உள்ளே போனதுக்கப்புறம் இப்போ டாஸ்க்கு கொடுக்குறாங்க. அந்த டாஸ்கில் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ரவீந்தர் அவர்கள் எடுத்துக்கோமே, வாரமே அவர் வந்து வெளில வந்துட்டார். அவர் ஒரு டாஸ்கில் ஜெயிச்சுட்டு இத்தனை நாளாக கஷ்டப்பட்டு உள்ளே இருந்த பவித்ராவையோ இல்லை விஜய் விஷாலையோ அவங்க வந்து கண்டென்ட் கொடுத்து பண்ணாங்களா இல்லையான்றது ரெண்டாவது விஷயம். ஆனால் இத்தனை நாள் இருந்திருக்காங்க. ஸோ வாரமே ஒருத்தர் போயிட்டு அவர் டேரெக்டாக 80 நாள் கழித்து வெளியில் இருக்கிறதெல்லாம் அனலைசிஸ் பண்ணிட்டு பார்த்துட்டு வந்து ஓட்டிங்லலாம் பங்கேற்காமல் எதுவும் பண்ணாமல் டேரெக்டாக வந்து என்னால் ஒன்று ரீப்ளேஸ் பண்ண முடியும் அப்படின்ட்டு அவர் சொன்னார்னா அது கேமையே வந்து ரொம்ப இம்பேலன்ஸ்டாக வச்சிடும். ஸோ பிக் பாஸ் இதுக்கு என்ன முடிவெடுக்க போகிறாங்க அப்படின்றது இருக்குது. இன்னொரு தியரியும் இருக்குங்க. இது வந்து ஜஸ்ட்டு டிஆர்பிக்காக மட்டும்தான். வீட்டில் இருக்கிறவங்களெல்லாம் பயங்கரமாக மென்டலாக டவுன் பண்ணுறதுக்காக பிக் பாஸ் பண்ணுற ஸ்ட்ராட்டஜி இது. ஏன்னா வெளியிலேருந்து வந்துடுவாங்க, 4 டாஸ்கில் வந்து தோற்றுட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. வெளியிலேருந்து வரவங்க கிட்ட உள்ளே இருக்கிறவங்க தோற்றுட்டாங்கன்னா எல்லாருமே பயந்துருவாங்க. ஐயோ, கிடச்ச வரைக்கும் லாபம்னு எடுத்துன்னு பணப்பெட்டி எடுத்துன்னு ஓடிடணுண்டா அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்துடுவாங்க. இவங்க பிக் பாஸை ரொம்ப கிள்ளிக்கிறியாக நினச்சிட்டாங்க. என்னென்னா, இப்படி இருக்கட்டும், 10 லட்சம் வைப்பாங்க, 15 லட்சம்னு அவங்க ஏற்றினோடனே நம்ம பாட்டுக்கு ஓடி போயிடலாம் அப்படின்ற அளவுக்கு இவங்க பிளானிங்கெல்லாம் போட்டாங்க. இதில் தான் பிக் பாஸ் செம்ம கடுப்பாக இருப்பார். நீங்கள் உள்ளே பார்த்துருக்கணுமே 24/7 இப்போ நீங்கள் லாகின் பண்ணிங்கன்னா கூட சௌந்தர்யா ஆகட்டும், ஜாக்லின் ஆகட்டும், விஷால் ஆகட்டும் புலம்பி தள்ளின்னு இருக்காங்க. என்னடா இது இப்படி ஆகிடுச்சே அப்படின்ற அளவுக்கு அவங்க பண்ணின்னு இருக்காங்க. இதெல்லாம் ஒரு கேம் ஸ்ட்ராட்டஜியாக இருக்கும் பிக் பாஸுக்கு. நீங்கள் எல்லாம் ஃபுல்லாக டவுன் ஆகிடுங்க, அதுக்கப்புறம் வந்த வரைக்கும் லாபம்னு யாராவது எடுத்துன்னு ஓடிடுங்க, அதுக்கப்புறம் கேமை ஒழுங்காக நடத்தலாம். ஓகே, உள்ளே வந்த வைல்டு கார்டு என்ட்ரிக்கு வந்து சான்ஸ் கிடையாது அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் கொடுக்கலாம் அப்படின்றது ஒரு வாய்ப்பாக இருக்கும் அப்படின்ட்டு நம்ம நினைக்கிறோம். ஆனால் அது எப்படி போக போகுது அப்படின்றத பொறுத்து தான் பார்க்கணும். நேற்று விஜய் சேதுபதி அவர்கள் யாருக்கு பதிலாக யார் இருந்திருக்கலாம் அப்படின்ட்டு ஒரு ஓட்டெடுப்பு நடத்தினார். ஸோ நீங்கள் யாருக்கு அதிகமாக ஓட்டு போட்டிங்களோ அந்த பேசிஸில் தான் நாங்கள் வீட்டுக்குள்ளே அனுப்புகிறோம், இவருக்கு பதிலாக இவர் அப்படின்னு ஒவ்வொருத்தர் சொன்னதுக்கு மூலமாக தான் அந்த டாஸ்க்கும் நடக்க போகுது அப்படின்றதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கிறதாக நம்மளுக்கு ஒரு அப்டேட் கிடச்சிருக்கு. குறிப்பாக இன்றைக்கி நைட்டு அநேகமாக வீட்டுக்குள்ளே தர்ஷா குப்தா அவர்கள் வரலாம் அப்படின்ற ஒரு தகவலும் நம்மளுக்கு கிடச்சிருக்கு. என்ன ஏதுன்ற அப்டேட்டை வந்து அடுத்த வீடியோவில் நம்ம இன்னும் கிளியராக இன்னும் டீட்டெயில் டிஸ்கிரிப்ஷனோடு சொல்லுவோம். இந்த புது ரூல்ஸ், பிக் பாஸ் வரலாற்றிலே இல்லாத இந்த புது ரூல்ஸ் சரின்னு நினைக்கிறீங்களா? இந்த கண்டஸ்டன்ட் ஆடின லட்சணத்துக்கு இப்படி பண்ணுறது தான் கரெக்டுன்னு நினைக்கிறீங்களா? இல்லை இது மக்கள் ஓட்டுக்கு அகென்ஸ்டாக இருக்கிற ஒரு விஷயம், இது நடக்கவே கூடாதுன்னு நினைக்கிறீங்களான்ற உங்கள் கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி.